எதிர்பார்க்கிற வாழ்க்கைய வாழற பொண்ணு நான் இல்ல. எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுறேன். கல்யாணம்னு ஒண்ணுனா அது உன் கூட மட்டும்தான். இந்த வீட்ல திட்டுறாங்க, அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அப்பா செத்துருவன் மிரட்டுறாரு. இப்படி எந்த சூழ்நிலையிலும் மனசை மாத்திக்கிற பொண்ணு நான் இல்ல. இப்ராஹிம் பார்க்ல பார்க்கலாம். எங்க 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 எனக்கு 7 மணி வரைக்கும் டியூட்டி இருக்குங்க. பர்மிஷன் கேளு. எங்க 2 மணி நேரம்லாம் பர்மிஷன் தர மாட்டாங்க. அப்ப லீவ் போடு. ஐயோ வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து லீவே போட்டது இல்லைங்க. லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டல, இனிமே அடிக்கடி பெர்மிஷன் கேட்கணும், அப்பப்போ லீவ் போடணும், போய் சொல்ல வேண்டியதா இருக்கும், கடன் வாங்க வேண்டியதா இருக்கும், அடிதடி போலீஸ் கோர்ட்டு கேஸ் அலைய வேண்டியதா இருக்கும். எல்லாத்துக்கும் தயாரா இரு. வரப்போறவனை நீ எப்படியெல்லாம் பார்த்துப்ப, அவனை எந்த அளவுக்கு லவ் பண்ணுவேன்னு நேற்று நீ சொன்ன அந்த நிமிஷமே நான் முடிவு பண்ணிட்டேன். அவன் நானா தான் இருக்கணும். எனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்க, உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன். என்னை லவ் பண்ணதை அவங்க அப்பா கிட்ட நீ போய் சொன்னது கூட எனக்கு உண்மையாக தான் கேட்டுச்சு. என்னமோ தெரியல, உங்ககிட்ட இருக்கிற மொத்த லவ்வையும் நான் எடுத்துக்கணும்னு தோணுது. என்கிட்ட இருக்கிற எல்லா லவ்வையும் உனக்கு மட்டும் கொடுக்கணும்னு தோணுது. இனிதான் முதல் தடவை புடவை கட்டி பார்த்தேன்ப்பா. பார்த்தா எனக்கே அழகா இருந்துச்சு. சரி, இந்த அழகெல்லாம் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு தான் பாஸ்க்கு ஃபோன் பண்ணேன். அழகா ரசிச்சிட்டீங்களா? நான் போலாமா? இந்த எக்ஸஸ் அழகு எங்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃப்ரெண்டோட வளகாப்புக்கு. எதுல போகுது? ஆட்டோல தான். அத்தானோட இத்தான் பெரிய வண்டி காத்து வாங்கிட்டு போகுது. நீங்க ஆட்டோல போறேன்னு சொல்றீங்க. இங்க பார், நான் உன்னை எங்க அம்மாவை பாத்துக்கிற மாதிரி பாத்துக்குவேன். பொண்டாட்டிய புருஷன் தான் அம்மாவை பாக்குற மாதிரி பாத்துக்கிறத விட அவன் அவனுக்கு பிறந்து பெண் குழந்தை பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிட்டா ரொம்ப பிடிக்கும். அப்படி பாத்துக்குவியா பார்ட்னர்? ஊது. This is ridiculous, I say. ஊது. குடிக்கலடி. குடிக்கல, அப்புறம் என்ன ஊது? ஐயோ, ஸ்மெல் வருது. குடிக்கவே இல்ல, எப்படி வரும்? எனக்கு வருது. ஐயோ, குடிக்கலடி. குடிச்சிருக்கீங்க. ஐயோ அம்மா, என்ன பண்ணுவேன்? இந்த கரும முடிச்ச பூ. மாமனே ஒன்ன தாங்காம வட்டியில் சோறு வாங்காம பாவினா பருத்தி மாறா போனேனே. காகந்தா கத்தி போனாலும் கதவுதான் சத்தம் போட்டாலும் ஓ முகம் பார்க்க ஓடி வந்தேனே. ஆனா அவளை அடிச்சு ஆளே இல்லடா. ஆதார் கார்டுல கூட அழகா இருப்பா தெரியுமா? ரெக்க மட்டும் இருந்தா என் ஆளு தேவதடா. உனக்கு தெரியாது மச்சி, என் காலேஜ்லயே சுடிதாருக்கு துப்பட்டா எதுக்கு போடுறேன்னு தெரிஞ்சு போடுற ஒரே பொண்ணு அவதான்டா. எச்சோடி கூட துப்படா போடாது தெரியுமா? பூக்கள் பூக்கும் தருணம் மாறுயிரே பார்த்ததாரும் இல்லை. புலரும் காலை பொழுதை முழுமதையும் பிறந்த போவதில்லையே. நேற்று வரை நேரம் போகவில்லையே. ஏய், நான் வந்து ஒன்று கேட்டேனா? எனக்கு வேலை போயிடுச்சு, ஏதோ ஒன்று பண்ணி வேலை வாங்கி கொடுன்னு. போனை போட்டு பொங்கலை விட்டு கெஞ்சி விட்டுடா இல்லைன்னு சொல்றானுங்க. ஏன் இப்படி பண்ண? அம்மா இருக்காங்க, அப்புறம் பேசலாம். முதல்ல உன் பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பு. உன் புருஷன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பி வரலாம். இங்க பாரு, அந்த ஆள் இப்ப நான் அடிச்சானா போயிட்டு வந்து திரும்ப என்ன கொஞ்சுவான். அதுக்கு நான் இங்க இருக்கணும். கிளம்புறதா இருந்தா நீ கிளம்பு. எதுவும் பேசவில்லை இன்றே